எனக்கு என்னமோ இது இங்கிலாந்து மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னா, மத்த டீம் நல்லா விளையாடாதனால இவனுங்க உள்ள போயிருவாங்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்குது. ஃபில் சால்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு ஈவன் ஃபாஸ்ட் bowler சரி, யூ ஹேவ் டு டேக் த பேஸ் ஆஃப். நீங்க பேஸ் போட்டு ஸ்லாட்ல கொடுத்தீங்கன்னா தட் இஸ் இட். சால்ட் பேரே சால்ட் தான். அட்டானால ஃபுல்லா இதையும் தேய்ச்சிருவாரு. ஸோ நீங்க வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் டீம் வந்து அந்த டீமுக்கு ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கு. உன் குத்தமா என் குத்தமா யார நான் குத்தன் சொல்ல. வெஸ்ட் இண்டீஸ் பத்தி தான் பேசுறோம். கூப்பிட்டது யாரோ வந்தது யாரோ அந்த மாதிரி ஸ்காட்லாந்து. நாங்க கேட்டது வேற லேண்டு, வந்தது ஸ்காட்லாண்டுங்கிற மாதிரி. ஸ்காட்லாந்து இஸ் த லாஸ்ட் டீம் இங்க. என்ன பொறுத்த வரைக்கும் செமிஸ்க்கு இந்தியா, ஆஸ்திரேலியா ஃபார் ஷோர். அடுத்த 2 ஸ்பாட்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து. இந்த 3ல யாரு எந்த 2 வராங்கன்னு அண்ட் இங்கிலாந்துல பார்க்கும்போது ஐ வுட் சே இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. T20 World Cup 2026 குரூப் சி அனாலிசிஸ் வித் கபில். ஹாய் கபில். வணக்கம் பாலா. வணக்கம் டு ஆல் வியூவர்ஸ் ஆஃப் கலர் கண்ணாடி. எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஆசம். ஸோ சொல்லுங்க, குரூப் சியில் என்னென்ன டீம்ஸ், யார் அவங்கள பற்றி என்ன பேச போகிறோம்? எஸ், குரூப் சி நம்ம பார்க்கும்போது இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், அது தவிர 3 டீம் இட்டலி, நேபாள் அண்ட் ஸ்காட்லாந்து. ஸோ இங்குமே வந்து குரூப் பி மாதிரி லைட்டா இட்டலி நேபாள்னு போகும்போது ஆகுது. என்ன ஸ்காட்லாந்து மேல அவ்வளோ பயமா? அவங்க வந்து அதான் நம்ம இது முதல்ல சொன்ன மாதிரி கூப்பிட்டது யாரோ வந்தது யாரோ, யாரோ எங்கெங்கயோங்கிற மாதிரி. ஸோ ஸ்காட்லாந்து வரும்போது அதை கரெக்டாக அப்படி ஜர்க் ஆச்சு. பட் எஸ், தே ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட். அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசப்ஷன் கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு வந்தப்போ. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் இங்கிலாந்து, டாப் ஆர்டர் வந்து தேர் வெரி குட். ரீசெண்டாக தே கேம் டு ஸ்ரீலங்கா பாலா அண்ட் 3-0 ஜெயிச்சாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே வந்து எங்களுக்கு இந்த மேட்ச் ப்ராக்டிஸே போதும், எங்களுக்கு இதுக்கு மேலே வார்ம் அப் எல்லாம் சொல்லி எங்களுக்கு வேற ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன்லாம் வரும், நாங்கள் இதுவே இந்த மேட்சோட ஹைலைட்ஸே பார்த்து நாங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோங்கிற மாதிரி அந்த 3-0 ஓட ஹைலைட்ஸ் அவங்களுக்கு போறோங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. பட் டாப் ஆர்டர்ல ஹாரி ப்ரூக் இஸ் த கேப்டன், ஜாஸ் பட்லர் அண்ட் ஃபில் சால்ட், இவங்க 2 பேரோட ப்ரூட் பவர் நம்மளுக்கு தெரியும். அதை தாண்டி மிடில் ஆர்டர்ல நம்ம பார்க்கும்போது ஜேக்கப் பெத்தல், அவர் தான் வந்து லாஸ்ட் ஒரு கேம் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா 3 or 4 விக்கெட்ஸோ தான் சாம் கரன் ஒரு மேட்ச்ல 50 அடிச்சாரு. பட் மிடில் ஆர்டர் சீம்ஸ் ஓகே, இன்னும் அவ்வளோ டெஸ்ட் ஆகலையோன்னு நான் நினைக்கிறேன். போலிங்ல 2 ஸ்டாண்டர்ட் போலர்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஆதில் ரஷீத். ஸோ டீம் லுக்ஸ் வெல் பேலன்ஸ்ட். தே ஆர் கமிங் ஆஃப் ஆஃப் அ ஃப்ரெஷ் டோர்னமெண்ட் வின். ஸோ வீல் ஹேவ் டு சி அவங்க எப்படி பண்ணுவாங்க. ஃபீல்டிங்குமே அவங்க தே ஆர் வெரி குட் இன் ஃபீல்டிங். இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு எல்லாமே தே ஆர் வெரி ப்ரிப்பேர்ட். எல்லாமே நோன் கண்டிஷன்ஸ் தான் அவங்களுக்கு. ஸோ இந்த குரூப்ல இருந்து அவங்க ஷார்ட் குவாலிஃபயர்ஸ் ஃபார் தி சூப்பர் 8. அதுக்கப்புறம் வி ஹேவ் டு சி. எனக்கு என்னமோ இந்த இங்கிலாந்து மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னா, மற்ற டீம் நல்லா விளையாடாதனால இவனுங்க உள்ள போயிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்குது. பட் மேபி தே மைட் ஹேவ் ப்ராப்ளம் இன் த நெக்ஸ்ட் ரவுண்டு. இங்க வந்துட்டு மேபி குரூப் ஸ்டேஜ்ல நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு இட்டலி நேபாள்லாம் இருக்கிறனால வந்துட்டு அவங்க உள்ள போயிடாந்து. பட் அகைன் ஸ்காட்லாந்து ஏதாவது அவங்க ஒரு ஃபம்பிள் ஆக வாய்ப்பு இருக்கா? பிகாஸ் இங்கிலாந்து இஸ் நோன் ஃபார் இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லாம் ஏதாவது ஒரு மின்னோஸ் டீம் கிட்ட வந்துட்டு அடி வாங்குற முதல் டீம் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து அப்படின்னு கை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி அதனால கேட்குறேன். குட் பி. ஏன்னா ஸ்காட்லாந்து அவங்களுமே நிறைய யூரோப்பியன் லீக்ஸ்ல எல்லாம், டொமஸ்டிக் கிளப் கிரிக்கெட்ல எல்லாம் விளையாடி அவங்களுக்கு ஒன்றும் பரிச்சயமானவங்க தான். ஸோ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இட் குட் பி அன் அப்செட் லைக் ஹவு இன் த பாஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் அயர்லாந்து ஹேவ் கிவன் அப்செட்ஸ். ஸ்காட்லாந்து குட் பி, பட் இல்ல இங்கிலாந்து ஹேவ் பெட்டர் ஹேண்ட். நெக் டு நெக் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இங்கிலாந்து வென் கம்பேர்ட் டு ஸ்காட்லாந்து வில் ஹேவ் அ பெட்டர் ஹேண்ட். சூப்பர் 8க்கு வந்துருவாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நீங்க இந்த லாஸ்ட் மேபி 4-5 இயர்ஸ் பார்த்தோம்னாலே ஒன் டேலையும் சரி T20லையும் சரி, தி பேட்டர்ஸ் ஹேவ் லேர்ன்ட் டு ஸ்வீப். சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல வரும்போது ஸ்பின்னர்ஸ் ஒரு ஸ்லோ போலர் லைக் ஸ்பின்னர்ஸ் ஆர் அந்த மாதிரி ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ் வரும்போது ஸ்வீப் பண்ணாதான் நிறைய வரும். ஸோ தட் த ரிஸ்க் ஆஃப் எல்பிடபிள்யூ எப்போ எல்பிடபிள்யூ ஆகும், வென் யூர் டைசி ஃப்ரண்ட் ஃபுட் போகுமா பேக் ஃபுட் போகுமா, அந்த இன்பிட்வீன்ல வென் யூ கெட் காட் தான் உங்களுக்கு எல்பிடபிள்யூ ஆகும். அதுக்கு பதிலாக நீங்க காலை ஃபுல்லா முன்னாடி வச்சு பிச் ஆஃப் த பால் போய் ஸ்வீப் அடிக்கிறது லைக் சூர்யா ஆர் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் பார்க்கும்போது அவங்க அந்த அடாப்டபிள் கண்டிஷன்ஸுக்கு தேவை. கெவின் பீட்டர்சன் தான் ஐ திங்க் அந்த
இதை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஸ்வீப்பா அடிப்பாரு, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பாரு. ஸோ தட் வில் ஹெல்ப் தம் இந்த கண்டிஷன்ஸ்ல வென் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். இந்த பால் டர்ன் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்ததுன்னா பிச் ஆஃப் த பால் போய் ஸ்வீப், அது எனிவேர் பிட்வீன் ஸ்கொயர் லெக் டு 5 லெக் அந்த ரேடியஸுக்குள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆல்சோ அ சான்ஸ் ஆஃப் யூ நாட் கெட்டிங் ட்ராப்ட் லெக் பிஃபோர். அப்படி ஒரு மேல டாப் எட்ஜ் ஆச்சுன்னா பின்னாடி போகலாம். பட் இந்த ஒரு ஷாட் மோஸ்ட் ஆஃப் தி இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து அவங்களுடைய பேட்டிங் ப்ராக்டிஸ்ல பண்ணியிருக்காங்க, ஐபிஎல்ல நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்வீப் அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப். ஸோ திஸ் மைட் ஹெல்ப் தம். பயங்கரமா டர்ன் ஆகுது அப்படின்னா டக்குன்னு உட்காந்து பெருக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வில் சி. தட் இஸ் அ குட் பேட்டிங் ப்ரோவஸ் டு ஹேவ். ஆல்ரைட், பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது மை ஒப்பீனியன், நான் யாரை நினைக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஹாரி ப்ரூக், எல்லாருக்கும் தெரிஞ்ச இது, ஒரு கேப்டன் ஆஃப் த டீம். அதை தாண்டி வந்து ரொம்ப த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் T20 ஸ்டைலிஷ் ஆஃப் பேட்டர்னா அந்த டீம்ல அவர் தான். யாரு ஃபெயில் ஆனாலும் அக்ராஸ் த ஃபார்மட்ஸ் வந்துட்டு எவ்வளோ நடந்தாலுமே இவர் மட்டும் தனியா நின்று, ஏப்பா எனக்கு புரியல என்ன எல்லாரும் அவுட் ஆனாலும் இந்த பையன் மட்டும் அடிக்கிறான். ஆனா எல்லாரும் அவுட் ஆனது தாண்டி இவர் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இவர் தான் அட்டாக்கிங் மோட்ல ஆடிட்டு இருப்பாரு. இவர் தான் இன்னும் 6 அடிப்பாரு, இன்னும் ஜாஸ்தியா வந்துட்டு அந்த 30 பால்ல 65 50 அடிச்சுட்டு இருப்பாரு. ஆனா அவர் அவுட் ஆக மாட்டார். ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்க்குனே பேர் போன ஹாரி ப்ரூக்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சூரியகுமார் யாதவ் ஸ்டைல் பிளேயர்ன்றனால வந்து அவரை வந்து நம்ம பெருசா வந்து ரேட் பண்ணி எதிர்பார்க்கலாம் இந்த டோர்னமெண்ட்ல. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பென் டக்கெட், whenever he came to India வந்தப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து இந்தியன் பிச்சஸ், பிகாஸ் ஹாரி ப்ரூக் கூட 25ல வந்தப்ப இந்தியாவில் அந்த ஒரு 5 இது வரைக்கும் 5 மேட்ச் ஆடிருக்காரு. இந்தியா கண்டிஷன்ஸ்ல இன்னும் அவருடைய தி பெஸ்ட் அவர் கொடுத்தது கிடையாது. பட் வேறஸ் நீங்க நம்ம தலைமை பென் டக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்த அந்த 5 மேட்சுமே இது வரைக்கும் விளையாடினதுல தலைவன் வந்து குழந்தை தான் கட்டிக்கிறாப்புல. அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஃபார்ம், ரெட் ஹாட் இன் இந்தியா. ஸோ கரண்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா இந்த 2025 சூப்பராக விளையாடி இருக்காரு. 8 மேட்சஸ்ல வந்துட்டு ஸ்கோர் 200+ ரன்ஸ் அட் 168 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ இந்த 2 பேர் தான் இந்த பென் டக்கெட் அண்ட் ஹாரி ப்ரூக் வந்துட்டு நான் பெருசா எதிர்பார்க்கறேன். பட் வி ஷுட் நாட் ஃபர்கெட் ஃபில் சால்ட். ஐபிஎல்ல இவங்கள யாருப்பா நல்லா விளையாடிட்டே இருந்திருக்கிறா, கன்சிஸ்டன்டா ரன் ஸ்கோர் பண்ணிருக்கிறா அப்படின்னா அதுல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபில் சால்ட். ஸோ அதனால இவங்க 3 பேர் இருக்கிறது ஒரு சூப்பர்பான ஒரு கோஷியன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாட் டு யூ திங்க் அபௌட் தேர் பேட்டிங்? ஃபில் சால்ட் ஓப்பனிங்ல ஃபில் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்டர். ஸோ ஃபில் சால்ட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, த ஃபாஸ்டர் யூ போல் த டீப்பர் ஹில் கிளியர் 6ல. அவர் வந்து இந்த எட்ஜ் ஆகி 1 பவுன்ஸ் 4 போச்சா திருப்பி ரீப்ளே பார்க்கறதே கிடையாது. ஆடியன்ஸ் கிட்ட போங்க, பாலை கொடுக்க மாட்டாங்க, இன்னொரு பால், அந்த மாதிரி கிளீன் ஹிட்டிங். ஸோ டீம்ஸ் தட் சூப்பர் 8s ஆட்டம், குவாலிஃபைங் ஆட்டம், நீங்க ஃபில் சால்ட் எப்படி பண்ண போறீங்க? நீங்க வந்து மேபி ஒரு ஸ்லோஷ் பவுலர் நீங்க 6 ஓவர்ஸ்லயே நீங்க கொண்டு வரணும். நீங்க ஃபாஸ்ட் போட்டீங்கன்னா they'll go at the end of 6 hours they might be 50 or 60 for no loss or for 1. ஆல்ரெடி 10-12 per ஓவர்ல போவாங்க. ஸோ ஜாஸ் பட்லர் அப்படி கிடையாது. அவர் வந்து he knows how to play spin early on, slower bowlers and fast bowler. பட் ஃபில் சால்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு ஈவன் ஃபாஸ்ட் bowler சரி, you have to take the pace off. நீங்க பேஸ் போட்டு ஸ்லாட்ல கொடுத்தீங்கன்னா that is it. சால்ட் பேரே சால்ட் தான். கட் ஆனாலும் ஃபுல்லா இதையும் தேய்ச்சிருவாரு. ஸோ நீங்க வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். டாப் ஆர்டர் பேட்டிங் வந்து ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 4 பென் டக்கெட், ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், இவங்க 4 பேருமே they will give a good start. So the teams that will be facing them have to come up with strategies on how to contain Phil Salt. And Josh Butler-உமே வந்து on a given day he can take ஒரு சிங்கிள் ஹேண்டடா 70, 80, 90, ஈவன் 100 கூட அடிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பவர் பேட்டிங் டூவோவை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 எண்ட்லயும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வர போறாங்க, ஆர் லைக் மீடியம் ஃபாஸ்ட் வர போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ்ல if they go for runs, நீங்க will have to start thinking சரி என்ன பண்றது அப்படின்னு. So this will be a good contest. And Sam Curran also middle orderல வந்து he is now regained form. So batting பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு if they are setting ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. போலிங் தான் பார்க்கணும் நம்ம. ஆதில் ரஷீத் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் நான் திருப்பி நம்ம நேற்றுக்கு வீடியோல சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்ட் லைன் அண்ட் லென்த். சி பேஸ் ஒன்று, யூ ஹேவ் வெரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ், யூ ஹேவ் மீடியம் ஃபாஸ்ட், பட் வெரி வெரி ஃபியூ பவுலர்ஸ் தான் லைன் அண்ட் லென்த்தை. ஒரு ஓவரில் 6 பால் நீங்க சொல்லுங்க, 2 பவுலர் சொல்லுங்க who will லைன் அண்ட் லென்த்தை நோ மேட்டர் வாட், நீங்க 4 அடிங்க 6 அடிங்க, லைன் அண்ட் லென்த் ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் குட் லென்த், ஹாஃப் வாலி குட் லென்த்லயே மெயின்டைன் பண்ற பவுலர்ஸ்னா யாரு? ரொம்ப கஷ்டம். they'll get carried away. கொஞ்சம் லெக் ஸ்டம்ப் கை கொஞ்சம் லெக் ஸ்டம்ப்ல வரும், இல்ல ஒரு ஷார்ட்டா ஒரு போடுவோமா, எப்படியோ பவுன்சர் போற ஓவர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி they'll lose the rhythm.
ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து அந்த லைன்ல இந்த ரெட் பால்லையும் சரி ஒயிட் பால்லையும் சரி அவருக்கு ஒரு வெரி குட் டேலண்ட் இருக்கு. என்ன நீங்க அடிச்சாலும் ஆர் ஈவன் இஃப் யூ கோ ஃபார் இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ் அந்த ஜஸ்ட் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் வித் குட் பேஸ். ஸோ அவர் வந்து he has taken wickets even in this series against Sri Lanka. So pitches and conditions தெரியும். So he'll be a bowler to reckon with. அண்ட் ஆல்சோ இவங்க வர்றதே உள்ள பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸோட தான் இந்த உள்ள வருவாங்க. பிகாஸ் இப்போ ஒரு 24 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 22 வேர்ல்டு கப்புக்கும் 24 வேர்ல்டு கப்புக்கும் நடுவில் வந்து இவங்க நிறைய டோர்னமெண்ட்ஸே விளையாடல. ஒரு ரெண்டோ 3 சீரீஸ் விளையாடி முடிச்சுட்டு தான் இவங்க வந்து 2024 வேர்ல்டு கப் வந்தாங்க. என்ன இவங்க இப்போ ப்ரிப்பரேஷன் எல்லாம் வரானுங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த 2 வருஷத்துல எனக்கு புரியல. எனக்கு இவங்க ஓடியே விளையாட்டு இருந்தானுங்களா, என்ன பண்ணானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்குலாம். மேபி தட் ரிஃப்ளெக்டட் டு அன் எக்ஸ்டென்ட், அவ்வளோதான். பட் ஆனால் இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்க விளையாடின எல்லா சீரீஸ்லையுமே வெற்றி இல்லைனா ட்ரா, தோத்து போனது ஒன்று தான், அது அகெயின்ஸ்ட் இந்தியா இன் இந்தியா. இதை தாண்டி அவங்க எந்த சீரீஸுமே தோத்து போகல. அவங்களோட ஃபார்மே ரொம்ப முக்கியம் இதில். அதுவும் இப்போ பேக் டு பேக் வந்து 3 சீரீஸ் வந்துட்டு வெற்றி. நியூசிலாண்டா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும். ஸோ அது இதில் வந்து இந்த பீரியட்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ் அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்லி 2த்தையுமே அவங்க வந்து ஹோம் அண்ட் அவேல அடிச்சிருக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவை வந்துட்டு சூப்பராக விளாடினாங்க. ஆஸ்திரேலியா கூட தே ட்ரூ த சீரீஸ். ஸோ அதனால வந்து தோத்து போனது அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு அகெயின் இந்த இந்தியான்ற இந்த ஒரு சீரீஸ் மட்டும்தான் அவங்க வந்து தோத்து போயிருக்கிறாங்க. மேபி அதுல இஃப் தே ஹேட் சீன் அ விக்டரி இன்னும் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீமா இவங்க உள்ள வர வாய்ப்பு இருந்திருக்கு. தட் இஸ் ஒன் சைட் சென்ட். அண்ட் இப்போ டீம் காம்பினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்படி பாக்குறீங்க நீங்க? ஜேக்கப் பெத்தல், டாம் பேண்டன் அண்ட் இந்த இவர் யார், அவர் நம்ம சாம் கரன், எப்படி என்ன பொசிஷன் பண்றீங்க? ஹவு டு யூ see their playing level? ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம இந்த டாப் ஆர்டர் போய் பேசிட்டோம். ஆல்ரவுண்டர்ஸ்ல ஜேக்கப் பெத்தல், அவர் வந்து ஹீஸ் ஹேண்டி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். ஹீ டுக் 4 wickets இன் ஒன் ஆஃப் தி ரீசெண்ட் T20s ஸ்ரீலங்கால. ஹீ கேன் ஆல்சோ பேட். சாம் கரனுமே ஹீஸ் அ ப்ரூவன் bowler, நம்மளுக்கு தெரியும். பட் அட் டைம்ஸ் அவர் வந்து லோ ஃபுல் டாஸ்ல ஒரு டவுன் த லெக் சைடு ரன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை நம்ம ஐபிஎல்லும் பார்த்துருக்கோம். அதை தாண்டி லியம் டாசன், ஜேமி ஓவர்டன் அண்ட் ரயான் அஹமத். ஸோ ஜேமி ஓவர்டன் இஸ் ஆல்சோ we've seen he's நீங்க சொல்ற மாதிரி pretty consistent with the bat. அவர் வந்து லைக் ஒரு 5 or 6ல வராருன்னா he can score. ஒரு ஆஸ்கிங் ரேட் இருக்குன்னா he can score. ஸோ லோவர் ஆர்டர் பெருசா இந்த 3 மேட்ச்ல டெஸ்ட் ஆகலை. ஏன்னா பெருசா ஹை ஸ்கோரிங் கேம்ஸா இல்ல. ஒன் வாஸ் ஹை ஸ்கோரிங் கேம், மிச்ச 2 வாஸ் டீசென்ட் ஸ்கோர் கேம். ஸோ லோவர் ஆர்டருக்கு வந்து டெஸ்ட் வந்ததான்னு பார்த்தா இல்ல. பட் ஹேவ் தே டன் இட் இன் த பாஸ்ட்? எஸ். In subcontinent conditions, in club level, they have done. So lower order is pretty good. And also bowlers who can also bat. அவங்கள வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜாஷ் டங், இவங்க எல்லாமே the handy runs, கடைசியில் ஒரு 15 runs 20 runs வேணும்னா they will bat. So அவங்க பொறுத்த வரைக்கும் lower order and batsmen who can chip in with the bat கண்டிப்பா இருக்கு. bowling and their fielding is also very good. We have to note that fieldingல வந்து இவங்க ஈஸியா ரன்ஸ் கொடுக்குற மாதிரி எல்லாம் அந்த மாதிரியான டீமே கிடையாது. They're very good in fielding. So I think it's an all-round team. But on a given day, நீங்க சொல்ற மாதிரி any hiccups நடக்கலாம். Sure shot Super 8 செமிஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் செமிஸ்க்கு இந்தியா, ஆஸ்திரேலியா ஃபார் ஷோர். அடுத்த 2 ஸ்பாட்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து, இந்த 3ல யாரு எந்த 2 வராங்கன்னு அண்ட் இங்கிலாந்துல பார்க்கும்போது ஐ வுட் சே இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. மோஸ்ட் கன்சிஸ்டன்ட்னா இவங்க 2 பேர் கண்டிப்பா. ஸோ 3rd and 4th ஸ்பாட்டுக்கு தே வுட் ஆக்குபை. த நெக்ஸ்ட் திங் கபில் ப்ரோ, இப்போ என்னன்னா சாம் கரன், ஜோஃப்ரா ஆர்ச்சரை தாண்டி ஒரு 3வது பேசர் ஸ்குவாட்ல இருக்கணும், அவரும் ஆல்ரவுண்டர் பேட் பவுலிங் போடணும்னு எதிர்பார்க்கறதுனால ஜேமி ஓவர்டன் மேல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ ஸ்ரீலங்கா சீரீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மேட்ச்ல எல்லா பவுலர்ஸும் அடி வாங்கினப்போ அவரும் அடி வாங்குறாரு 3வது மேட்ச்ல. பட் நல்லா போடுற மேட்ச்ல கொஞ்சம் நல்லாவும் போட்டிருக்கிறாரு. பட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவருக்கு இன்ன வரைக்கும் இந்த சிஎஸ்கே உருப்படியா அவரை யூஸ் பண்ணாத காரணத்தினால இன்னும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல பெருசா அவருடைய இம்பாக்டை நம்ம பார்க்க முடியல. அது வந்து இந்த ஐபிஎல்ல அவருக்கு கிடைக்காத ஒரு லக் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் வெரி அன்லக்கி. ஸோ அவரோட பவுலிங்கும் ஒரு பெரிய குரூஷியல் ஃபேக்டர் ஆகும். பிகாஸ் இஸ் கோயிங் டு பி த 3rd or 4th சீமர் அப்படின்ற ஒரு இடம் அது ஒன்று. இன்னொன்று, தேர் ஸ்பின் இஸ் வெரி எஃபெக்டிவ். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்து இவ்வளோ ஸ்பின்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகபட்சம் ஒரு ஸ்பின்னர் இருப்பாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பார்ட் டைம் பவுலர் போட வந்துட்டு மீடியம் பேஸ் பவுலர் யாராவது போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுடைய கதை இருக்கும். பட் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல இப்போ வந்து ஒரு வில் ஜாக்ஸ் கிட்ட அப்பப்போ பார்ட் டைம்ல ஒரு 2 ஓவர் நீ போட தலை அப்படின்ற மாதிரி வில் ஜாக்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க.
அந்த லியம் டாசன் செமையா போடுறாரு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இவங்க 2 பேரை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஆதில் ரஷீத் அவங்களுக்கு இருக்கிறாங்க. ஸோ இது ஓவரா சாரி ஜேக்கப் பெத்தல் இருக்காரு. ஜேக்கப் பெத்தல் இருக்காரு. ஜேக்கப் பெத்தலும் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு இன்னிங்ஸ் சூப்பரா பவுலிங் போட்டிருந்தாரு. ஸோ இவ்வளோ ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இப்போ அவங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துன்னு பார்க்கும்போது வந்து ஒரு டஃப்பான டீமா ரெண்டுமே இப்போ இருக்கிறாங்க அவங்களுடைய பேலன்ஸ் கன்சிடர் பண்ணும்போது இல்லையா? எஸ், ஆமா. அண்ட் ஆல்சோ யூ ஷுட் நாட் ஃபர்கெட் ஜேமி ஓவர்டன் வந்து ஹீஸ் அ கிளவர் போலர். நீங்க சொல்ல மாதிரி நிறைய சான்சஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸ்லோ அண்ட் அந்த கட்டர்ஸ்ல எல்லாம் ஹீல் டூ வெல். ஸோ அவர் வந்து அப்படி யூ கேன் ஜஸ்ட் அடிக்க முடியாது. அண்ட் இன்கேஸ் ஸ்ரீலங்காவில் இருக்குன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் போலர்ஸ்க்கு தான் நிறைய ஹெல்ப் அங்கே இருக்கு. ஸோ தி ஆஃப் பவுன்ஸ் இருக்கும். ஆர் நீங்க வந்து லென்த்தை மட்டும் மெயின்டைன் பண்ணணும். லென்த் அண்ட் லைன் கூட வேவர் ஆச்சுனாலும் பரவாயில்ல. இன் ஸ்ரீலங்கா லென்த் மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா பேட்ஸ்மேன் இப்போ நம்ம இதுல பார்த்த மாதிரி பேட்ஸ்மேன் மைட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஷார்ட்டுக்கு போக போது பால் மைட் ஸ்டாப் அண்ட் கம். இல்ல இது வந்து ஸ்லோர் பாலா வரும்னா ஒரு ஃபாஸ்டிஷா வரலாம் யார்கர் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிச் விச் ஹேஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் கிராக் அண்ட் சம் அன்ஈவன் பவுன்ஸ், அவர் மாதிரியான போலர் வந்து வில் பி ஹேண்டி. நீங்க சொல்ற மாதிரி 2 போலர் சரியா வரலன்னு இவர் உள்ள எடுத்துன்னு வரும்போது எக்கானமியை ஸ்டாண்ட் ஸ்டில் பண்றதுக்கு அவருடைய போலிங் வில் பி ஹேண்டி. லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் இங்கிலாந்து. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து சில மேட்சஸ்லாம் வந்துட்டு ஹாரி ப்ரூக் இவங்க எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டராவா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஹாரி ப்ரூக் வந்து ஒரு நம்பர் 5லலாம் இறக்கி விட்டு அவங்களுக்கு முன்னாடி வந்து இந்த ஜேக்கப் பெத்தல், டாம் பேட்டன்லாம் நிறைய மேட்சஸ் இறக்கி விட்டே இருந்தாங்க. டு யூ சி ஹாரி ப்ரூக் அட் நம்பர் 5 நம்ம சஞ்சு சாம்சன் கதை மாதிரி வச்சுப்போமே, ஆர் யூ வாண்ட் ஹிம் டு ப்ளே அட் நம்பர் 3 or 4? ஹாரி ப்ரூக் இஸ் அ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். நீங்க இப்போ வந்து நான் வந்து மிடில் ஆர்டர்ல இது பண்ணி பாக்குறேன், ட்ரை பண்ணி பாக்குறேன், திஸ் இஸ் நாட் த டைம். இப்படி பண்ணிருந்தா நீங்க முன்னாடியே பண்ணிருக்கணும். நீங்க டாப் ஆர்டர் நீங்க when you have announced அந்த மைண்ட் செட் ஆஃப் அ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஆஃப் அ மிடில் ஆர்டர் வந்து நீங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க விளையாடணும். அதுக்கு கம்ப்ளீட்டா மைண்ட் செட்டே வேற, அதோட அப்ரோச்சே வேற. டாப் ஆர்டர்னு வரும்போது சேசிங்கா இருக்கட்டும், செட்டிங்கா இருக்கட்டும், மேக்ஸிமம் ஒரு 10 to 12 runs or even 15 runs per over எப்படி போலாம். ஏன்னா you'll have tough opposition. அப்போ உங்களுக்கு ஹாரி ப்ரூக் வந்து பேட்டிங் அப் தி ஆர்டர் தான் பெட்டர். அப்போதான் ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ் வரும். அவருக்கு பீயிங் த கேப்டன் ஹி நீட்ஸ் கான்ஃபிடன்ஸ். அவர் வந்து நான் கீழே போறேன் இவங்கள மேல அமிச்சு அவர் இந்த கதையை பண்ணக்கூடாது. இட் வில் நாட் பி குட். ரீசெண்டா அவங்க ஹிஸ்டரியில நிறைய இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ரிசல்ட்ஸ் அவங்க ஃபேவர்ல போகாதனால ஸ்டிக் டு யுவர் டாப் 4. லோவர் ஆர்டர்ல நீங்க சொன்ன மாதிரி சாம் கரன் சில டைம்ஸ் மேல கொண்டு வருதோ, ஜேமி ஓவர்டனுக்கு விட சாம் கரன் இஃப் யூ நீட் லெஃப்ட் ஹேண்டர் கொண்டு வருதோ, அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷனுக்காக அங்க மாத்திக்கலாம் நீங்க. பட் டாப் ஆர்டர் டாப் 4 or டாப் 5 நீங்க மாத்தவே கூடாது அண்ட் எனி கேம். பிகாஸ் அது வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணிருந்தாங்க. நான் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களுடைய எந்த அட்டெம்ப்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, ஸ்ரீலங்கா கூட விளாடினப்ப இந்த மாதிரி பண்ணாங்க. நியூசிலாந்து கூட விளாடினப்ப ஜேக்கப் பெத்தல் வாஸ் பிளேயிங் அட் நம்பர் 3 அண்ட் இவர் வந்து நம்பர் 4ல விளையாடிட்டு இருந்தார். இப்போ டாம் பேண்டன் உள்ள வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே பிளேஸ் பண்ண, பிகாஸ் என்னன்னா இவங்க வந்து ஹி ஷுட் பி எ ஃபினிஷர்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இத்தனை நாளாக அவர் வந்து ஒரு மாதிரி விளையாடிட்டாங்க. இப்போ எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா நீ ஏன் நம்பர் 3ல வந்து டக்கு நீ அவுட் ஆகிட்டா அதுக்கப்புறம் எல்லாம் படபடன்னு அவுட் ஆயிடுறானுங்க. ஸோ ஜேக்கப் பெத்தலும் ஒரு டாம் பேண்டனும் ஆடினதுக்கு அப்புறமா விளையாடுறது. பிகாஸ் டாம் பேண்டனும் சில மேட்சஸ்லாம் நல்லா தான் டவுன் த ஆர்டர் விளையாடுறாரு. பட் ஐ டோன்ட் நோ ஹவு தே ஆர் கோயிங் டு ஹேவ் த ஃபைனல் இது பார்ப்போம். ரைட், எஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டீம். நெக்ஸ்ட் டீம் வந்து அந்த டீமுக்கு ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கு. உன் குத்தமா என் குத்தமா யார நான் குத்தன் சொல்ல. வெஸ்ட் இண்டீஸ் பத்தி தான் பேசுறோம். எனக்கு வந்து இப்போதான் ரீசெண்டா சென்னையில வந்து ஒரு இது நடந்துச்சு, ஜிவிஎம் 25 அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நடந்துச்சு. அதுல ஜிவிஎம் பாடிட்டு இருக்காருன்னு திரும்பி பார்த்தேன். அவ்வளவுதான் நீங்களா? ஓகே, சொல்லுங்க. வெஸ்ட் இண்டீஸ் ப்ரோ எப்படி இருந்த டீம் இந்த 10-12 இயர்ஸ் ஆகும். ஐ திங்க் பேக் டு பேக் வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் அடிச்ச மாதிரி இல்லையா? ஸோ எப்படி இருந்த டீம் இன்னைக்கு வந்து few players who IPL நல்லா பண்றாங்க. பட் when they go back to their national squad அது என்னமோ ஜெல்லே ஆமாட்டேங்குது. செப்டம்பர்ல நேபாளுக்கு அகைன்ஸ்டா லாஸ். 2 நாள் 3 நாள்லாம் தூங்கிருக்க மாட்டாங்க கரேபியன்லாம். அவங்க டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. இதை பார்த்த உடனே இந்த நேபாள் சீரீஸை பார்த்த உடனே டான்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டாங்க. டான்ஸே இல்லையா வெஸ்ட் இண்டீஸ்ல. 2-1 அகைன்ஸ்ட் நேபாள். அது போகாம இப்போ டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா அதையுமே தோத்துட்டாங்க. ஒரு செகண்ட் T20 வந்து ஹை ஸ்கோரிங்கா இருந்தது, அதுலயுமே தோத்துட்டாங்க. பட் என்னன்னு புரியல எனக்கு. தேர் இஸ் வெரி குட் டீம் இன் ஷிம்ரான் ஹெட்மேர் இருக்காங்க. வார்ம் அப் கேம் ஆல்சோ தே லாஸ்ட் டு ஆப்கானிஸ்தான். இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா நிறைய
அவங்க பிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வார்ம் அப் கேம்லயும் சரி, லீக்ஸ்லயும் சரி. அதாவது ஆப்கானிஸ்தான் இவங்க லெவலுக்கு வந்திருக்காரா, இல்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆப்கானிஸ்தான் லெவலுக்கு இறங்கிட்டாங்களா என்னன்னு புரியல எனக்கு. இவங்க 2 பேரும் சமமா உட்கார வச்ச மாதிரி நிறைய ஆப்கானிஸ்தானோட என்கவுண்டர்ஸ் வந்து நம்ம பாக்குறோம். வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து டிகாக் 115 அடிச்சு தே லாஸ்ட் தி சீரிஸ். ஸோ நம்ம ஸ்குவாட் பார்க்கும்போது ஷாஹி ஹோப் இஸ் த கேப்டன். 3 பிளேயர்ஸ் நம்மளுக்கு எல்லாம் இந்தியன்ஸுக்கு தெரிஞ்ச 3 பிளேயர்ஸ் வந்து ஷிம்ரான் ஹெட்மேயர். இப்போ வந்து ஹெட்மேயர் வந்து ஒன் டவுன்ல வர ஆரம்பிச்சார் டு மேபி பேஸ் த இன்னிங்ஸ். ரோவ்மன் பவெல் அண்ட் ஷேன் ருதர்ஃபோர்ட். ஸோ இவங்கெல்லாம் நம்ம ஐபிஎல் மூலமா அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை நம்ம தெரியும். தேர் ஆல் வெரி குட் பேட்ஸ்மென். ரோமன் பவெல் இஸ் அ போலர். ஷேன் ருதர்ஃபோர்ட் ஆல்சோ கேன் சிப் இன் bowling. ஆல்ரவுண்டர்ஸ்ல ஜேசன் ஹோல்டர், அவர் வந்து ஹீஸ் பீன் தேர் ஃபார் அ லாங் டைம். ஸோ பேட்டிங்லயும் சரி, அவர் அந்த டாலா இருக்கிறதுனால ஹி கேன் ஹிட் தோஸ் ஷார்ட்ஸ். ஷார்ட் பாலையும் சரி, ஹி கேன் ஸ்விங் இஸ் ஆர்ம் டவுன் த கிரவுண்ட். கூட நம்ம நிறைய சிக்ஸஸ் அடிச்சு நம்ம ப்ரீவியஸ் கேம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஹீ கேன் கம் இன் ஹேண்டி இந்த லோவர் ஆர்டர்ல. போலர்ஸ் பார்த்தா ஷமார் ஜோசப் அண்ட் ஃபோர்ட், இவங்க தான் பேஸ் போலர்ஸ். அது தவிர அகில் ஹுசைன், நம்ம சிஎஸ்கேக்கு விளையாட போற அகில் ஹுசைன் ஸ்பின்னர், அவருமே ஹீஸ் பீன் பிளேயிங் வேற லீக்ஸ் ஃபார் அ லாங் டைம். ஸோ ஹீல் கெட் ஆல் தோஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இன் டு திஸ் டீம் மைல் இஸ் பிளேயிங். அதுக்கப்புறம் இந்த குடகேஷ் மோட்டி பத்தி எனக்கு நான் பார்த்தேன். அவர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸும் போனவராம், லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்பினும் போனவராம். மிஷின் மாதிரி எல்லா பக்கம் திரும்ப போல இருக்கு கையே. ஸோ அவர் விளையாடினா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் ஜேடன் சீல்ஸ். ஸோ இந்த டீமா நீங்க பார்க்கும்போது பேர்லாம் ஜேசன் ஹோல்டர், ருதர்ஃபோர்ட், ரோமன் பவெல்லாம் இந்த மைட்டி பழைய 70s 80s அந்த ஒரு பில்டப்பும் அந்த ஒரு ஸ்டேச்சரும் இருக்கு. ஷார்ட்ஸும் அடிப்பாங்க. பட் ஆஸ் அ டீம், if they are put into bat, will they score 180, 190, 200? Or if they have to chase 180 plus, can they do? ஏன்னா 2 தடவை 180 plus ஸ்கோர்ஸை வந்து அவங்களால சேஸை பண்ண முடியல. அப்படிதான் இந்த கேம் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா தோத்தாங்க. ஸோ do they have the power or என்னங்கிறது பார்க்கணும். வெரி சேட். பட் நான் பயங்கரமான வெஸ்ட் இண்டியன் சப்போர்ட்டர். அவங்கள ஸ்டேடியமுக்கு பார்த்தா ஒருத்தர் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. நீங்க யார் ஒருத்தர் பார்த்தாலும் போற ஒரு புது ஸ்டைல் ஆஃப் டான்ஸா இருக்கும். அப்படி சேர் பண்ற கிரௌடு. கரீபியன் பிரீமியர் லீக் இஸ் ஆல்சோ வெரி பிக். ஸோ அப்படி ஒரு ஐலண்ட்ல இருந்து வரக்கூடிய பிளேயர்ஸோட அந்த யூனிட்டி இருக்காங்கிறது தெரியல. we have to see. சரி, டீமோட ஒரு ஹோப்னால எப்பவுமே யார் இருப்பா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட கேப்டன் இருப்பாங்க, இல்லை ஸ்டார் பேட்டர் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டீம்ல எப்படின்னா வந்துட்டு ஷாய் ஹோப்னு பேர்லேயே விட்ட ஹோப் இருக்கிறதுனால சரி இவரை கேப்டனா போட்டா நம்ம வந்துட்டு இதாயிரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஷாய் ஹோப்பை நம்பி ஒரு வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஷாய் ஹோப்போட கேப்டன்சி ரெக்கார்டே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இவர் இதுதான் ப்ராப்ளம். வெஸ்ட் இண்டீஸ் வந்து எவ்வளோ சூப்பரான டாப் ஆர்டர் டீம்ஸ் கூடலாம் விளையாடி இருக்கு. ஒரு டாப் 5 டீம்ஸ் கூட இவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு முக்கியம் நம்ம பார்க்கணும். இந்த சின்ன டீம்ஸ் கிட்ட வெஸ்ட் இண்டீஸ் என்ன அடிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அது வந்து நமக்கு முக்கியமே கிடையாது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது வந்துட்டு இன்னும் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர். ஒரு ஷாய் ஹோப் கிட்ட இருந்து வந்து அந்த அவங்க எதிர்பார்க்குற அந்த டீமுக்கான ஒரு ஹோப் அப்படிங்கிறது வந்து இன்னும் கிடைச்சதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னொன்னு அவருடைய பேட்டிங்கை பொறுத்த வரைக்குமே கூட ஒரு கேப்டனா அவரோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங்ன்றது வந்துட்டு டூ அட்டாக்கிங் போட்டு உரிச்சு கடாசு வரணும் கிடையாது. அவர் கொஞ்சம் நல்லா வந்துட்டு டீமை வந்துட்டு கட்டுக்கோப்பா அப்படியே வச்சு சரி ஓகே நம்மளோட பேட்டிங்கை நம்ம கொண்டு வந்து எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி ஆடுறாரு. அப்படி இருக்கும்போது அரௌண்ட் ஆடுறவங்க ஷிம்ரன் ஹெட்மயர் மாதிரி இன்னொரு 3 பேர் ஆட ஆரம்பிக்கணும். அப்பதான் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்களுடைய ஃபயர் பவரை காட்ட முடியும். இந்த வெஸ்ட் இண்டீஸ் இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னா ரூதர்ஃபோர்டு ஓகேப்பா ஓகே 15 மேட்ச் விளையாடுவாங்க இந்த சீசன்ல. ஒரு மேட்ச்ல அவர் தான் பெரிய அடிச்சர் அப்படின்ற மாதிரி தான். இன்ன வரைக்கும் கார்லஸ் பார்த்வேட்டுங்கிறவர் வந்துட்டு அன்னைக்கு இவர் நம்ம அவர் பேர் என்னங்க அந்த கமெண்டேட்டர் பேரு இயான் பிஷப்போட இதுல கார்லஸ் பார்த்வேட் அப்படின்ற அதுக்கப்புறம் என்னங்க பண்ணாருன்னா அவள் தான் காணாம போயிடுவார். இதுதான் இவங்க டீம்ல இருக்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க. ஜேசன் ஹோல்டர் இத்தனை வருஷமா இருக்கிறாரு, இன்னும் ஏன் பண்ணாரு வேற என்ன பண்றது, ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ணாரு. ஸோ இன்னுமே இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து ஒரு 15-20 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு 6 பால் 6 6 அதுக்கப்புறம் காணாம போயிருவேன் அப்படின்ற ஆட்டத்தை ஆடாம கன்சிஸ்டண்டா டீமுக்கு என்ன ரிசல்ட்டை கொடுக்கணுங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்லை. ப்ராபப்ளி அதுதான் அவங்களுடைய டிஃபெக்ட் அப்படின்னு நான் பாக்குறேன். பட் வில் see how they perform in this tour. ஸோ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹை ஹோப்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் தே ஷுட் வின் 1 or 2 games. கண்டிப்பா சூப்பர் 8க்கு வரணும். அது வரலன்னா அது பயங்கர அப்செட் ஆயிரும். எனக்கு என்ன பயம்னா இப்போ இந்த இட்டலி, ஸ்காட்லாண்டு, அயர்லாண்டு எல்லாம் இருக்காங்கல்ல, வெஸ்ட் இண்டீஸ் இந்த ஒரு வேளை சூப்பர் 8 வரல ஆர் இஃப் தே பெர்ஃபார்ம் வெரி மிசரபிளி,
அடுத்த இந்த வருஷம் சரி, அடுத்த வருஷம் சரி, நீங்க வந்து டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் போயிருங்க அப்படின்னு சொல்லி வெஸ்ட் இண்டீஸை வந்து ஒரு பிராக்டிஸ் டூர்னமெண்டா வந்து இந்த டீம்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ஏத்துறதுக்கு அனுப்பிடுவாங்களோ, அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன பயமா இருக்கு. இட்ஸ் இஸ் குட் ஃபார் தீஸ் அசோசியேட் மெம்பர்ஸ். பட் வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்து அந்த ஒரு அந்த பழைய கெத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அது விட்டு கொடுக்காம இருக்கணும். பட் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி தேல் டூ வெல். ஆனா அடிச்சா 6-4 செமையா வரும். அந்த ஒரு யூனிட்டா they have to come together and play and அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் பில்ட் பண்ணும். So we hope that they do well. ஆல்ரைட், மற்றபடி அடுத்த டீம் போலாமா? அடுத்த டீம் இந்த மொத்த டோர்னமெண்ட்லயே மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கிற டீம் இட்டலி. இட்டலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஜோ பர்ன்ஸ் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஆஸ்திரேலியாவோட நேஷனல் ஸ்குவாடில் இருக்காரு. அவர் வந்து இட்டலிக்கு டியூரிங் த லாஸ்ட் இயர் அந்த அசோசியேட் மெம்பர்ஸ் அவங்க டோர்னமெண்ட்ல வந்து அவர் வந்து ஹீ ஸ்கோர்ட் ஐ திங்க் 50 or 100 ஏதோ அடிச்சு ஹீ ஹெல்ப் தி டீம் கெட் குவாலிஃபைட் ஃபார் தி 2026 வேர்ல்ட் கப். அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, ஏதோ சம் இஷ்யூஸ் வித் சம் வீசா இஷ்யூஸோ ஏதோ சொல்லி அவர் இட்டலியை ரெப்ரசென்ட் பண்ண முடியாம லாஸ்ட் மினிட்ல தான் இந்த மேட்சன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான் இப்போ கேப்டனா இருக்காரு, வெயின் மேட்சன். ஹீ இஸ் ஆல்சோ 42 years old. ஹீ இஸ் த கேப்டன். இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த நியூசிலாந்து ஜிம்பாப்வே மாதிரி செட் பிரதர்ஸோட செட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் செட் வந்து மோஸ்கா, ஆண்டனி மோஸ்கா அண்ட் ஜஸ்டின் மோஸ்கா. இவங்க வந்து தேர் டாப் ஆர்டர் ரெண்டு பேரும் பேட்டர்ஸ் தான். தேர் ஆல்ரவுண்டர்ஸ் ஹூ கேன் அக்கேஷனலா தேல் போல். அதுலயுமே ஆண்டனி மோஸ்கா தான் இன்னும் மோர் பவர் ஹிட்டர் மாதிரி. ஜஸ்டின் இஸ் ஆல்சோ வெரி குட் பேட்ஸ்மேன். அடுத்த செட் ஆஃப் பிரதர்ஸ் வந்து మీ పేరేంటి మనంటి బ్రదర్స్ தான் வந்து அவங்க இட்டாலியன் பேரண்ட்ஸ். பட் தே வர் born and brought up in ஆஸ்திரேலியால பிக் பேஷ் அதர் இதெல்லாமே விளையாடி இருக்காங்க. பட் அவங்க கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஹாரி மெனன்டி இஸ் தி பென் அண்ட் ஹாரி மெனன்டி மேலதான் பயங்கரமா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அது தவிர ஒரு ஆல்ரவுண்டர் தாமஸ் டிராக்கா அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாமே நிறைய கிளப்ஸ் டொமஸ்டிக் லெவல்ல நிறைய, நாட் தட் அவங்களுக்கு இது இல்லை, எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னு இல்லை. ஆஸ் அ டீம் ஃபர்ஸ்ட் டைம் தேவ் குவாலிஃபைட். ஸோ இட் வில் கிவ் தம் அ பிக் ஹை. ஒரு யூனிட்டா எப்படி இந்த சப்கான்டினென்ட் கண்டிஷன்ல விளையாட போறாங்கன்னு வி ஹேவ் டு சி. வின் லாஸ் பத்தி நான் பேச மாட்டேன். பட் இஃப் தே ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட், லெட்ஸ் சே அவங்க வந்து டாஸ் ஜெயிக்கிறாங்களோ இல்லை தோக்குறாங்களோ, பேட்டிங் ஃபர்ஸ்ட் போட்டாக்க ஒரு 150 அடிக்க முடியுமா பார்க்கலாம். Or if they are batting second, let's say they bat second, பயங்கரமா கண்ணா பின்னான்னு கொடுத்து 230 240 கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் அவ்வளோ 240 நீங்க சேஸ் பண்ண முடியலன்னா கூட ஒரு 150 ஒரு ரெஸ்பெக்டபிள், they would have still lost the match. But yes, ஒரு 150 அதுல 2-3 பேர் வந்து they scored, they contributed-னா I think it's a big win for the nation and the European continent. So நம்ம பார்க்கணும் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். Alright, let's go to the next team. நெக்ஸ்ட் டீம் நேபாள். நேபாளில் பொறுத்த வரைக்கும் இந்த வார்ம் அப் கேம்ஸை வந்து தே பெட் UAE by 7 wickets. 2 பேர் தான் நம்ம we have to look out for. 3 பேர் இன்ஃபேக்ட். ஒருத்தர் வந்து சந்தீப் லாமிச்சானே, அவர் வந்து 2018 இஸ் பீன் பிளேயிங். இஸ் a very good leg break bowler and handy batsman also. அவருடைய கேப்டன் தீபேந்தர் சிங் ஐரி, he scored 50 and ஆரிஃப் ஷேக் he scored 61. ஸோ பேட்டிங்ல தான் இவங்களுடைய பவர் இருக்கு. கேப்டன் இஸ் ரோஹித் போடல், சாரி நாட் தீபேந்தர் சிங், கேப்டன் இஸ் ரோஹித் போடல். ஹீ இஸ் ஆல்சோ பவர் ஹிட்டர். அவருமே நல்ல ஸ்வீட் டைமர் ஆஃப் த பால், ஷாட்ஸ் இருக்கு அவர்கிட்ட. அதை தாண்டி ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தோம்னா கரண் கேசி அண்ட் குல்ஷன் ஜா. ஸோ இவங்களுமே போலிங் பெருசா எதுவும் இல்லை. பேட்டிங்கை வச்சு போலர்ஸ் ஹெல்ப் பண்ண முடிஞ்சாதான். ஸோ பேட்டிங் ஹேஸ் டு கம் அப். இஃப் தேர் புட் இன் டு பேட், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தே ஹேவ் டு அக்யூமுலேட் ரன்ஸ். போலிங் ஃபீல்டிங் எல்லாம் up to good level, but unproven and untested conditions அவங்களுக்கு. So we have to see எப்படி பண்ணுவாங்கன்னு. பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, but you never know. So the last team is Scotland. அதான் இம்பார்ட்டன்ட் டீம். வாங்க, கூப்பிட்டது யாரோ வந்தது யாரோ அந்த மாதிரி ஸ்காட்லாந்து. நாங்க கேட்டது வேற லேண்டு, வந்தது ஸ்காட்லாண்டுங்கிற மாதிரி ஸ்காட்லாண்ட் இஸ் த லாஸ்ட் டீம் இங்க. ஸோ ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் வார்ம் அப் கேம்ல ஆப்கானிஸ்தானுக்கு மேல தோத்துட்டாங்க. பட் தேர் ஹெவிலி ரிலையன்ட் ஆன் ஜார்ஜ் முன்சி. அவர் தான் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ ஹி ஹஸ் டு கெட் ஆஃப் டு அ ஃபிளையர்.
இன்னொரு ஒரு வார்ம் அப் கேம்ல இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நமீபியா வர்சஸ் ஸ்காட்லாந்து. நமீபியா 226 அடிச்சாங்க, இவங்க வந்து 220 வரைக்கும் வந்தாங்க. அதுல தான் அந்த பிரெண்டன் மெக்மில்லன் 95 he scored. So batting seems sorted. இந்த அசோசியேட் மெம்பர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பேட்டிங்ல எல்லாம் நல்லா பண்றாங்க. இந்த லோவர் ஆர்டர் பேட்டிங் போலிங் பிளஸ் இந்த ஃப்ரண்ட்லைன் போலர்ஸ், அங்கதான் அவங்களுக்கு வந்து நிறைய இன்னும் அகாடமி ஸ்பேஸ்ல அகாடமி ட்ரைனிங் எல்லாம் தேவைப்படும் அவங்களுக்கு. பேட்டிங் எப்படி இருந்தாலும் எவ்ரிபடி நோஸ் ஹவு டு பேட் சிப் இன் தோஸ் 20-30s எல்லாமே இந்த அசோசியேட் மெம்பர்ஸ்லயுமே சொல்றேன். லோவர் ஆர்டர் பேட்டிங் அண்ட் போலிங்ல தான் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு எவ்வளவு சீக்கிரம் வருவாங்கிறது பொறுத்து இந்த 2 பாயிண்ட்ல தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்காட்லாந்து அண்ட் another player that we have to mention is Tom Bruce, our former New Zealand cricketer. He is also known for some good shots, power hitting capability இருக்கு. bowlerல வந்து பேஸ் bowler பிராட் வீல், அவர் வந்து அப் ஃப்ரண்ட் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தா மேட்ச் will get interesting. ஸோ இவங்களுமே அப்செட் பண்ணுவாங்களா தெரியல. லைக் மேபி அயர்லாந்து நெதர்லாண்ட்ஸ் இருக்கிற அளவு பவர் அப்செட் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. பட் சம் ஃபிளாஷி பர்ஃபார்மன்சஸ் ஹியர் அண்ட் தேர் will help them. பட் ஒரு கொஹெசிவா as a unit, if they bowl and bat well, the game will be interesting and it will be a good game. ஸோ ஃபார் இந்தியன் பிச்சர்ஸ் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் யார் மேலே இருக்குதுன்னா, இப்போ பிகாஸ் இது வந்து ஒரு இந்தியா ஒரு இங்கே ஸ்ரீலங்கான்னு பார்க்கும்போது மார்க் வாட் மேலே வந்து எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் அவங்க டீம் பற்றி, பிகாஸ் அவங்களோட மேட்சஸ் நான் நிறைய பார்த்தது கிடையாது டு பி ஆனஸ்ட். பட் இந்த T20 வேர்ல்ட் கப்காக அவங்கள பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது வந்து மார்க் வாட் ஸ்டுட் அவுட். அது அவங்களுடைய டீம் ஸ்பின்னர் அவர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய கண்டிஷன்ஸ்க்கு, சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்க்கு அவங்க டீம்லேயே சூட் ஆகிற ஒரு நல்ல பவுலர் அப்படின்னா வந்துட்டு இவர் இருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸ்லோ லெஃப்ட் ஆர்மு, ஒரு கரெக்டான டைம்ல வந்து அவரால் ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அக்சர் பட்டேல் ஸ்டைல் ஆஃப் பவுலிங் வச்சுக்கோங்க. ஸோ அதனால வந்து எனக்கு அவர் யூஸ் ஆவாரோ இங்கே அப்படின்னு நினைக்கிறேன். we don't know, we'll wait and see. So they should see ஒரு ஸ்பின்னர் இன் மார்க் வாட் அண்ட் ஒரு bowler இன் பிராட் வீல். ஸோ ரெண்டுமே இருக்கு. ஸோ அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கா? சி இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்ல எல்லாமே பாலா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஹவு டு அடாப்ட் டு த கண்டிஷன்ஸ் தான். நீங்க என்னதான் கத்துண்டு என்னதான் நீங்க நெட்ஸ் அகாடமின்னு வந்தா கூட, அந்த மேட்ச் சிமுலேஷன் விளையாடி வந்தா கூட, அந்த கிவன் டே ஒரு டைப் ஆஃப் போலிங்கோ ஒரு போலரோ சரியா வரலன்னா பிளான் பிசி எல்லா டீம்ஸும் பண்ணுவாங்க. அது எவ்வளோ நல்லா எஃபெக்டிவா நீங்க வந்து கிரவுண்டு கொண்டு வரீங்கிறதுல தான் ஈவன் ஃபார் த பெஸ்ட் டீம் டு த லாஸ்ட் ரேங்க்ட் டீம் ஓட அந்த மைண்ட் செட் தான் இதாகும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க வந்து அதை அடாப்ட் பண்ணி குயிக்கா யூ ஹேவ் டு பிளே. பவுன்ஸை வந்து நீங்க கேஜ் பண்ணணும். ஃபீல்டிங்க வந்து 2 கேட்ச் ஒரு இப்பெல்லாம் ஒரு ஹாஃப் கேட்ச் விட்டாலே யூ லூஸ் த கேம். ஸோ இந்த குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த டீம் அசோசியேட் மெம்பர்ஸ் ஆட்டும், அப்கமிங் டீம்ஸ் ஆட்டும், நடுவில் ரேங்க் ஆன டீம்ஸ் ஆட்டும், டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல், ஆல் தீஸ் ஃபைன் பாயிண்ட்ஸ் வந்து எவ்ரி மேட்ச் எவ்ரி டே தே ஹேவ் டு பிராக்டிஸ். அப்பதான் யூ வில் பிகம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஆஸ்திரேலியன் இது மாதிரி. ஆஸ்திரேலியா தான் என்னதான் தோத்தாலும் நம்ம நேற்றுக்கு என்ன சொன்னோம், அவங்க ஸ்டில் தேர் த பெஸ்ட். ஏன்னா அந்த ப்ராசஸ் ஹவு டு கம் பேக், ஹவு டு இன் கிரன்ச் சிச்சுவேஷன்ஸ் ஹவு டு கம் பேக், அந்த மசில் மெமரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பண்ணாக்க அப்கமிங் டீம்ஸ் ஓட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து இட் வில் கம் டு த நெக்ஸ்ட் லெவல் அண்ட் தேல் பிகம் அ பெட்டர் டீம். இன் எஃபெக்ட் என்ன, ஃபேன்ஸுக்கு தான் ட்ரீட். ஒரு நல்ல ஒரு பங்களாதேஷ் ஹவு தே ஹவ் டெவலப்ட் ஓவர் தி இயர்ஸ், ஒரு ஆப்கானிஸ்தான் ஹவு டெவலப்ட் ஓவர் தி இயர்ஸ், நெதர்லாண்ட், அயர்லாண்டுங்கிற மாதிரி நம்ம ஃபேன்ஸுக்கு தான் பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். ஆல்சோ அந்த நீங்க சொன்ன இந்த பிராண்டன் மெக்கலன் அப்படின்ற அந்த அவங்களுடைய பேட்டிங் ஆல்ரவுண்டர் ரீசெண்டாக நடந்த இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல வந்து அவர் அடிச்ச அந்த ஒரு 3 ஹாஃப் செஞ்சுரி, இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு ஆஸ்திரேலியா அகெயின்ஸ்டா ஒரு 3 ஹாஃப் செஞ்சுரியை போட்டுருக்காரு. ஸோ அதனால வந்து ஆஸ்திரேலியா அகெயின்ஸ்டா விளையாடும் போது மட்டும் என்னை அடிப்பியா, நீ மற்றவங்க கூட அடிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஹோல் இதுவே இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அயர்லாந்து, இட்டலி மாதிரி சின்ன சின்ன டீமோடலாம் விளையாடி இருந்திருக்காரு. ஓமன், நெதர்லாண்ட்ஸ் கூட விளையாடி இருக்காரு. பட் டாப் ஆர்டர் டாப் டீம்ஸ்ல அவங்க விளையாடினதுல இவர் யார் கூடப்பா விளையாடி இருக்காரு நல்லா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா he had scored 350s out of the 4 matches he had played. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் ஆர்டர் டீமுக்கு அகெயின்ஸ்டா நீங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது தட் ஷோஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸோடைய அந்த இது உங்களுடைய கிரிட்டு, உங்களுடைய பர்சிவரன்ஸ் அதை வந்து அது காட்டுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராமிசிங் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் போடுறதா ஒரு 19-20 வயசு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு பையனை உள்ள கூட்டு வராங்க அவங்க, ஜெய்னுல்லா இஷான். ஸோ அவர் வந்து ஒரு நம்பிக்கையா இவங்க வந்து டெபியூ வா உள்ள வா நீ பாட்டுக்கு ஆடு வா அப்படின்னு 19 வயசு 20 வயசு பையனை வந்துட்டு உள்ள தூக்கிட்டு வராங்க இவங்க.
அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டாம் ப்ரூஸ்ங்கிறவர் நீங்க சொன்னவர் வந்துட்டு இப்பதான் வந்து டெபியூ பண்ண போறாரு ஸ்காட்லாண்டுக்கு. இல்ல விளையாட்டாரா இதுக்கு முன்னாடி ஸ்காட்லாண்டுக்கு அவரு? இல்ல ஹி இஸ் a former இது பட் ஹி ஹஸ் பிளேட் நியூசிலாந்து. சம். பட் இப்ப ஸ்காட்லாண்டுக்கு வந்து இப்பதான் டெபியூ பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அவர் உள்ள வந்த செய்தி எனக்கு தெரியும். பட் அவர் ஸ்காட்லாண்டுக்கா இதுக்கு முன்னாடி விளையாட்டாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட்லி ஒன்லி ஹி கேம் அண்ட் இஸ் yet to play for Scotland. ஒரு ப்ராமிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த குரூப்ல வந்து ஒரு அப்செட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே டீம் யாரு பாசிபிள் அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் ஸ்காட்லாண்ட். இவங்க கிரியேட் பண்ற ஒரு அப்செட்னால வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கோ இல்ல வந்து இங்கிலாந்துக்கோ அவங்களுடைய வாய்ப்பை வந்து தட்டி பறிப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கும். ஸோ சொல்ல முடியாது. எந்த டீம் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த எரிமலைக்குள்ளேருந்து வேணாலும் எந்திரிச்சு வரலாம். ஸோ நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். இப்போ இப்படிதான் வந்துட்டு ஐபிஎல்ல ஒரு முறை வந்து ஆக்ஷன்ல வந்து ஏதோ ஒரு பேரை தப்பா படிச்சனால ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் தான் வந்துட்டு ஐபிஎல்ல வந்துட்டு கண்டினியூஸா இந்த டீமுக்காக நான் விளையாடுறேன்டா அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்ல கூட வந்துட்டு தேர் லைஃப் கேன் சேஞ்ச், எவ்ரி திங் கேன் சேஞ்ச். அந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு ஸ்காட்லாந்து உள்ள வந்துக்கிறாங்க. ஐ திங்க் தே ஹேவ் ஆல் த பொட்டன்ஷியல் டு மேக் அ மார்க். பார்ப்போம் என்ன பண்றாங்க. எஸ். சோ அது பாத்தீங்களா? ஹி இஸ் ரெப்ரசன்டட் டொமஸ்டிக்னு வருது பட் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் டெபியூ பண்ண மாதிரி எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்ல. இன்னும் பண்ணல அவர். இப்பதான் வந்திருக்காரு. இன்னும் விளையாடல. இப்பதான் விளையாட போறாரு அவர். டைரக்டா வேர்ல்டு கப் இறக்கி விடுறாங்க அவர். ஸோ வில் வெயிட் அண்ட் சி. ஆல் ரைட். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் கபில் ப்ரோ. சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் குரூப் டீல பேசுவோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். Yes, thank you. And all the fans, please subscribe to Two Batsman Theory. Description la link இருக்கும். We'll see you on the other side.